கடந்த 21 நாட்களாக டெல்லியில ஜந்தர் மந்தர்ல கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாணவர் சக்திகள் உண்ணாவிரதம் நடத்திட்டு இருந்தாங்க. சோனம் அவர்களும் 21 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தாரு. எதற்காகனா நீட் முறைகேடுக்கு பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான பதவி விலக கோரி இந்த போராட்டம் நடத்தினாங்க. ஆனா காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக சோனம் அவர்களை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தினாங்க. அதன் பிறகு மாணவர்கள் பேரணியாக நாடாளுமன்றத்தை நோக்கி சென்ற பொழுது மாணவர்களையும் அடித்தடியா பண்ணியிருக்காங்க, தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 10, 16 வயது என்ற இளைஞர்கள் கூட பாராம கொடூரமா தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இவ்வாறு தாக்குதல் செய்த விஷயம் இந்தியா முழுவதும் தீயா பரவி இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில தர்மேந்திர பிரதான பதவி விலக்க செய்வாங்களா? இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தை துச்சமாக நினச்சி கொண்டு விவசாய போராட்டங்கள் நடந்தபோது ஒரு ஆண்டுகள் நடந்தது. அப்போது 700 விவசாயிகள் இறந்தாங்க. அதையும் இந்த பொறுப்பெடுத்தாத, பேச்சுவார்த்தைக்கு வராத இருந்த மத்திய அரசு கடைசியில் செவி சாய்த்தது. அது மாதிரி மக்கள் போராடினாலே மத்திய அரசுக்கு எரிச்சல் ஊட்ட மாதிரியாக இருக்கிறது. மக்கள் சக்தி தான் இந்த அரசாங்கத்தை நியமித்து இருக்கு. மக்களுக்கான தான் இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கன்றது மக்களுக்கு நிர்வாகம் பண்ணக்கூடியது. கல்வியில் தொடர்ச்சியான முறைகேடுகள் நடக்கிறது. நீட் தேர்வில் பல கோடிகள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கைக்கூலியாக மத்திய அரசு செயல்படுகிறது. இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுன்றது காக்ரோச் ஜனதா பார்ட்டி தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் வெடிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்தின் மூலியமாக இளைஞர் சின்ன குழந்தைங்க பாராம காட்டு முராண்டித்தனமாக தாக்கப்பட்டிருக்காங்க. இந்த தாக்குதல் பார்த்தீங்கன்னா டெல்லி முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் இன்னைக்கு கதிகலங்க வச்சிருக்கு. இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய வேலையில் இருக்கு. மத்திய அரசு இன்னும் மௌனம் காப்பது ஏன்? உடனே தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். தமிழ்நாட்டில் கூட பல அமைச்சர்கள், பல கட்சி தலைவர்களாக இருந்தாங்க. நீட் தேர்வுக்கு போராட்டம் மேடையில் தான் முழுகுறாங்க. ஆனால் இன்னைக்கு நாடு முழுவதும் நீட் தேர்வுக்காக போராட்டம் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கக்கூடிய தலைவர்களாக தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட இதை வாயை திறக்காத இருக்கு. பல பேர் இருக்காங்க. இன்னைக்கு விஜய் இருக்க, ஜோசப் விஜய் அவரும் வாயை திறக்காத இருக்காரு. இது கட்டாயமாக ஒட்டுமொத்தமாக ஜென்சி போராட்டங்களாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் இளைஞர் சக்திகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தின் மூலியமாக மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து இந்த தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரை பதவி விலக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றது மத்திய அரசு செவி சாய்த்தே ஆக வேண்டும். மாணவர் சக்திக்கு முன்னாடி எந்த ஒரு சக்தியும் எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான் இந்த நாடு முழுவதும். இன்றைக்கி பங்களாதேஷில் என்ன நடந்தது, பல நாடுகளில் என்ன நடந்தது, மாணவர் சக்தியோட போராட்டங்கள் அது இந்தியாவில் நடக்கிறதுக்கு வெகு காலங்கள் இல்லை என்றது இதுவே ஆரம்ப கட்டமாக பார்க்கப்படுகிறோம். ஆனால் மத்திய அரசு ஒரு காட்டுமிராண்டித்தனமாக மாணவர்களை கையாள்வது ஒருபோதும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அவங்கவுங்க களத்தில் இறங்கினாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் என்றது இந்த காணொலி மூலம் தெரிவிச்சுக்கிறேன். கட்டாயமாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் சக்திகளும் இதற்காக கட்டாயமாக நாங்கள் போராட்டத்தை தொடுப்பதற்கான வேலை இருக்கிறது. கட்டாயமாக தமிழகத்திலும் இந்த போராட்டம் வெடிக்கும் என்று இந்த காணொலி மூலமாக தெரியப்படுத்துகிறேன்.